கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான இந்த நேரத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். எனக்கு சந்தோஷமா இருங்க. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற, என்னை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தெசலோனிக்கேயுடைய விசுவாசம், தெசலோனிக்கேயுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. இங்கே 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இன்று நாங்கள் அறிந்து எந்த ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்களை எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மகிமை உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க கடவது. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில தெசலோனிக்கேயில் உள்ளதான விசுவாசத்தை குறித்து உங்களோடு மிக அன்பாய் பகிர்ந்து கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். தேவனுக்கு பிரியமான சகோதரரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமான சகோதரர்கள் தேவனை நேசிக்கிறவர்களாக, தேவனில் அன்பு கூறுகிறவர்களாக, தேவனை பிரியப்படுத்துகிறவராக, தேவ சுத்தம் செய்கிறவர்களாக, தேவனுடையதான நாமத்தை உயர்த்துகிறவராக, தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவராக, அவர் அந்த தெசலோனிக்கேயில் உள்ள இந்த விசுவாசம் என்ன என்றால், அவருடைய விசுவாசம் தேவனை குறித்துதான் ஒரு விசுவாசம். அதான் சொல்லுகிறார், தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியை என்றார்கள். அவருடைய விசுவாசத்தினுடைய கிரியைகளை பார்க்கும்போது அவருடைய கிரியைகள் மிகவும் அருமையானதா இருந்தது. அவருடைய கிரியின் மேலே கர்த்தர் பிரியமாயிருந்தார். அவருடைய கிரியின் மேலே தேவன் வாஞ்சியா இருந்தார். அவருடைய கிரியைகளை தேவன் அங்கீகரிக்கிறவராயிருந்தார். காரணம் அவருடைய விசுவாசம் தான். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் என்ன? நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய கர்த்தர் மேல வைக்கலாமா? எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று கர்த்தர் சொன்னார். நாம் எதை விசுவாசிக்கிறோமோ, எதை நம்புகிறோமோ, எதை நம்ம ஆண்டோட சமூகத்தில் அது உறுதியா இருக்கிறோமோ, அவைகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த கால வேளையில நீங்க எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் விசுவாசம் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் நான் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சி உண்டாகும்படியாக, உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி உண்டாகும்படியாக, உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாகும்படியாக, மகிழ்ச்சி உண்டாகும்படியாக இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி. ஆண்டவரே, இந்த பூமியில அருமையான பிள்ளைகளை கர்த்தாவே நீ நேசிக்கிறீர். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள் மேல நீர் அன்பு கூறுகிறீர். ஆண்டவரே, இந்த கால வேளையில கர்த்தாவே, ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையில கவலையோடு, பாரத்தோடு, ஆண்டவரே, வேதனையோடு, சரீரத்துல காணப்படுகிற அந்த பலவீனத்தோடு, ஆண்டவரே, நான் என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை ஊடுருவி பாய்வதாக. ஒரு விசுவாசத்தை நீர் அவருக்கு தருவீராக, ஒரு நம்பிக்கை தருவீராக. நிச்சயம் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போவதில் என்று சொல்லி இருக்கிற வாக்கு உடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஆண்டவர், இந்த கால வேளையில இதை பார்த்து கொண்டு இருக்கிற, கேட்டுக்கொண்டு இருக்கிற அனைவரும் மேலேயும் தேவனுடையதான ஆண்டவரை வல்லமை இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. உடைய கரங்களை தருகிறோம், காத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுவதும் உடைய சமூகம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே,
ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you. ஆமென்.